துலா ராசிக்காரர்கள் இந்த காலம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த மாதம் எப்படி இருக்கும் போகுதுன்னா மிகுந்த அதிர்ஷ்டம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தொழில் ஒரு அழுத்தமாக இருக்கும். தொழில் என்னன்னாக்கா எதிர்பார்த்த விஷயமா இருக்கும். தொழில் இருந்த வேலை பலுனால ஒரு மன அழுத்தத்தை சந்திச்சிருப்பாங்க. மனம் எப்படியும் ஒரு இறுக்கமாக இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு வேலையும் நடந்திருக்காது. என்னவோ 4 வேலை தான் இருக்கும். அது என்ன 40 வேலை மாதிரி இருந்து ஒரு மன அழுத்தத்தில் சிக்கியிருந்தவங்க இப்போ எல்லாமே ஃப்ரீயாக விட்டா அப்படின்ற மாதிரி ஃப்ரீயாவுடுன்ற மாதிரி உங்களோட ஆன்மீகத்தின் வழியாக இல்லை உங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதத்தின் வழியாக இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயங்களும் மாறி அமையக்கூடிய தன்மை தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நிறைய உங்களுக்கு ஏற்பட்ட அந்த விமர்சனங்கள்லாம் இப்போ அதிர்ஷ்டமாக மாறிக்குது. ஏன்னா கடந்த காலத்தில் ஏதோ உங்கள் மேலே ஒரு சிறிய விமர்சனங்கள் வந்திருக்கு. அந்த விமர்சனத்தின் வழியாக அது இந்த காலத்தில் அதிர்ஷ்டமாக மாறப்போகுதுன்னு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலத்தில் என்னக்கா குருவோட ஆசீர்வாதம் இல்லை குருவே உங்கள் வீட்டுக்கு வருவார். நிறைய பேர் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா தூரமாக இருந்தாருன்னா அப்பாவுடைய வருகையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்பா உங்கள் வீட்டில் வந்து நான் உங்கள் வீட்டில் 2 நாள் தங்கிட்டு போகிறேன் அந்த மாதிரியான நிகழ்வு இருக்குது. அதே போல் என்னக்கா ஒரு குருவை நீங்கள் இது பண்ணிட்டு இருப்பீங்க, அவர் வருவார். அப்படி இல்லைன்னா அவருடைய ஃபோட்டோ, நான் இந்த குரு தரிசனம் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு ஃபோட்டோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருப்பீங்க. நீங்கள் வணங்கி எந்த இஷ்ட தெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் விரும்பி அந்த குருவோடைய ஃபோட்டோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாரோ ஒரு நண்பர்கள் மூலயமா கண்டிப்பாக உங்கள் வீடு வந்து உங்கள் கைக்கு வந்து சேரும். இது 100% கண்டிப்பாக நடக்கும். அதே போல் என்னக்கா இந்த காலத்தில் வருமானம் என்பது சிறப்பாக இருக்கும். ஆனால் என்னென்னாக்கா இந்த காலத்தில் கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனம் இருக்குது. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசுகிறேன்னு பேச்சு, அதனால் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கும் சிறிய தகராறுகள் வரலாம். ஸோ மேலும் நண்பர்கள் மூலயமா இந்த காலத்தில் பொருளாதார வரவு இருக்கும். ஏதாவது ஒரு இடம் விற்கிறது, இடத்த விற்று அதன் மூலயமா வருமானம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த காலத்தில் பேச்சில் எப்போதும் ஒரு அரசியல் தென்படும். அரசியல் சார்ந்த விஷயங்களை பற்றி, அரசியலை பற்றி கருத்து சொல்வது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூபராக இருந்தாங்கன்னா அரசியல் சார்ந்த விமர்சனங்கள் சொல்வது வழியாக நல்ல ஒரு ரீச் இருக்கும். அதன் மூலயமா நிறைய வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்தில் அரசியலை பற்றி நீங்கள் பேசினாவே இந்த காலம் காசாக இருக்கும். ஸோ அதனால் யூடியூபராக இருந்தாங்கன்னா அரசியலை பற்றி 4 விஷயத்தை எடுத்து விடுங்க. லைக்கு வியூஸ்லாம் அள்ளிட்டு போவோம்.